ஐயோ அடி பாவி ஆவி. ஜெயம்மா, இது அந்த ஆவி இல்ல, இந்த குக்கர்ல இருந்து வந்த ஆவி. இது மன ஆவி, இது குண ஆவி, இது ருசி ஆவி, ஏஜேவ மயக்குற ஆவி. இவளுக்கு பைத்தியம் கீத்து ஏதாவது பிடிச்சிருச்சா? இந்த வாசனை ஏஜேவ பைத்தியம் பிடிக்க வைக்கும். எப்படி? இப்போ பாருங்க. ஹே வாசனையே வாசனையே, நீ போய் ஆபீஸ்ல இருக்கிற ஏஜே கிட்ட உன் வாசனைய காமிச்சு உடனே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அக்கும் தாத்தா. ஐயோ பாவ ஹாசினி, இந்நேரம் ஏஜிக்கு லஞ்ச மாங்கன்னு செஞ்சுக்கிட்டு இருப்பா. அவளா பாவம், கொஞ்சம் விட்டா நம்ம 3 பேர் தலையிலயும் தோசை சுட்டுருவா. எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏஜே நம்ம செஞ்ச சாப்பாட சாப்பிட போறாரு. அந்த ஹாசினி ஏமாற போறா. அடடடடா, நம்ம டிஷ்ஷோட வாசனை தூக்குதே. என்ன மனம், எனக்கே சாப்பிடணும்னு தோணுதுக்கா. அக்கா, வாசனையை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கார ஓரமா நிப்பாட்டி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுலாமா? சாப்பிட்டுலாம். இது நம்ம சாப்பாடு வாசனை இல்லையே. பக்கத்துல ஏதோ ரெஸ்டாரண்ட்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல இருங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். ஏஜேவ குஷிப்படுத்துறதுக்கு குடல் கறி, என்கரேஜ் பண்ண எறா மீன், சிரிச்சு பேச சிக்கன் டிக்கா, பாராட்டுறதுக்கு பரோட்டா, மயங்கறதுக்கு மட்டன் பிரியாணின்னு. ஐயோ அக்கா, இது ஹாசினி செய்றேன்னு சொன்ன டிஷ்ஷோட வாசனை. என்ன வளர்ற? அது எப்படி இங்க வரும்? பின்னாடி வரதுக்கு அது என்ன ஆவியா? ஐயோ, ஆவியேதான். அங்க பாருங்க. ஆய், முப்பெரும் தேவிங்களா, எனக்கு முன்னாடியா போறீங்க? இருங்க வர. அச்சச்சோ. வா 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 வா, சீக்கிரம் வா. ஐயோ அக்கா, அதிகாரி வாசனை அனுப்பிட்டாலே. இப்ப என்ன பண்றது? வாசனையை ஸ்மெல் பண்ணிட்டா ஏஜே வீட்டுக்கு கிளம்பிடுவாரு. டிரைவர் ஸ்பீடா போ. ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்கங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கங்கிறது தான் முக்கியம். டிரைவர் சீக்கிரம் போங்க, அந்த ஆவிய ஓவர்டேக் பண்ணுங்க. ஆவியா? எந்த ஆவி? இது நல்ல ஆவிதான், போங்க. ஆவில எதுமா நல்ல ஆவி கெட்ட ஆவின்னு? ஆவினாலே கெட்டது தானம்மா. ஐயோ பேசாத, வேகமா ஓட்ட. அதான் போகுது பாரு, சீக்கிரம் ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். இதோ போறோமா. ஐயோ அது போயிட்டு இருக்கு, சீக்கிரமா சேஸ் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். வாங்க வாங்க. ஏய் ஹாசினி, வாசனை அனுப்பி ஜெயிக்க பாக்குறியா? சோனியாக்காரி. பாம் பாம் பாம். போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? சிக்னல்மா. வாசனைக்கு ஏது சிக்னல்? அது நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிடுமே. தள்ளு தள்ளு. ஐயோ வருது வருது. ஐயோ, ஏமா இன்னைக்கு ஆத்துல முருங்கா சாம்பார் தானே? ஆமாண்ணா. சூப்பர். ஐயோ நெருங்கிடுச்சே. ஐயோ படிச்சு படிச்சு. ஐயோ, சித்ரா. குடல் கறி குழம்பு வாசனை மூக்க தொலைக்கிறதே.
என்னண்ணா சொல்றேன்? இந்த கவுச்சி நாத்த குடல புடுங்கிறது இது உங்களுக்கு மணக்குதோ? அப்ப அந்த கர்மத்தை எல்லாம் திங்கிறீங்களா? ஓ, ஐயோ மாட்டின்ட்டேனே. சரியா போச்சு. அபிஷ்டு ஆத்துக்கு வாங்க வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆத்துல முருங்கா சாம்பார் இல்ல, பட்னியா தான் படுக்கணும் போல இருக்கே. டிரைவர் சிக்னல் ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சீக்கிரம் சீக்கிரம். போறேம்மா போறேன். பை. சூப்பர். அக்கா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கக்கா. வாங்க வாங்க வாங்க. ஐயோ சீக்கிரம். ஐயோ லிஃப்ட். என்ன பண்றீங்க? ஓ சிவன லூசு. வாங்க வாங்க வாங்கக்கா. சித்ரா. லிஃப்ட்லயா போறீங்க? இருங்க வரேன். சீக்கிரம் போங்க. சீக்கிரம். ஏன் இப்படி லூஸ் மாதிரி ஓடுறாங்க? நல்ல ஸ்மெல்லா இருக்கே. நம்ம ஹோட்டல்ல எப்படி? ஓ மை காட், லிஃப்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓடு ஓடு. ஏஜியோட கேபினுக்கு போய் டோர் லாக் பண்ணிடலாம். என்னாச்சு உங்களுக்கு? சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. என்னாச்சு? ஏன் இப்படி பரபரப்பா உள்ள வரீங்க? எது? இன்னும் ஓடி வந்த மாதிரி முகம்ல இப்படி வேர்த்திருக்கு உங்களுக்கு? ஓடிதான் வந்தோம். ஓடி வந்தீங்களா? எதுக்கு? ஆவி. என்னது ஆவியா? என்ன வளர்றீங்க? இல்ல ஏஜே, சாப்பாடு சூடா ஆவி பறக்க இருக்குல்ல, அதத்தான் சொல்றா. சாப்பாடா? யாருக்கு? உங்களுக்கு தான் ஏஜே. ஆமா. எனக்கா? ஆமா ஏஜே, நாங்க 3 பேரும் உங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு தானே புதுசா இருக்கு. ஏதாவது விசேஷம் இருக்கா? லஞ்சுக்கு எப்பவாவது தான் வீட்டுக்கு வரீங்க. வர்க்கம் அதிகமா இருந்தா ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டுடுறீங்க. உங்களுக்கு வீட்டு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க 3 பேரும் சேர்ந்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். சொல்லிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. நீங்க இதுக்காக ஒர்க்கை பிரேக் பண்ணிட்டு வரணும்ல, அதான். அதுவும் இல்லாம பிரபலி அத்தை உயிரோட இருந்தா உங்களுக்கு லஞ்சை ஆஃபீஸ்க்கே கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க அதை மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நாங்களே எடுத்துட்டு வந்துட்டோம். மிஸ் பண்றேங்கிறது உண்மைதான். ஆனா உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? சரி, ஆசையா கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்காக நான் சாப்பிட்றேன். வெளியில டைனிங் ஹால் இருக்கும், அங்க நீங்க செட்டப் பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன். அக்கா, வெளியே ஹாசினி ஆவி இருக்கு. ஏஜி, இங்கே சாப்பிடலாமா? இங்கே வா. வீட்டு ஃபுட்டை டைனிங் ஹாலில் சாப்பிட்டா நம்ம ரெஸ்டாரண்ட் ஃபுட் நல்ல ஃபுட்டா இல்லையான்னு கஸ்டமர் கம்பேர் பண்ண மாட்டாங்களா? சரி, இங்கே சர்வ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஆசினி என்ன பண்ற? தெரியல, ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அவ ரூம்ல தான் இருப்பா. விக்கல் எடுக்குது. அப்ப யாரோ நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். யாரா இருக்கும்? எல்லாம் அந்த ஹாசினியா தான் இருக்கும். என்னாச்சு? உங்க விக்கல் நிக்கிறதுக்காக சித்ரா கத்ரா. ஆமா ஆமா ஆமா. நின்னுடுச்சு. கூல் டவுன். நீங்க சாப்பிடுங்க.
அக்கா, அந்த சோனியாக்காரி ஹாசினி முதல்ல வாசனை அனுப்புனா, அப்புறம் விக்கல் வழியா வந்தா, இப்ப ஸ்ட்ரைட்டா போன்லயே வந்துட்டா. நம்ம திட்டத்தை காலி பண்ணிடுவா போல இருக்கே. ஏதாவது சேக்கா. வெயிட். ஏஜே ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா டிஷ்ஷையும் ரெடி பண்ணிருக்கேன். சீக்கிரம் சீக்கிரம் வந்துருங்க. பாக்குறதுக்கே வாயில எச்சி ஊறி இருக்குமே. இன்னும் 10 மினிட்ஸ்ல நீங்க இங்க இருக்கணும். ஓகே ஓகே, நான் வச்சிட்டுமா? இல்ல நான் வரமாட்டேன். ஏன்? நான் இங்கேயே சாப்பிடுறேன். நான் உங்களுக்காக ஆசையா இங்க இவ்ளோ செஞ்சு வச்சிருக்கேன். திடீர்னு இப்படி சொன்ன எப்படி? நான் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் சாப்பாடு விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. இதுவும் வீட்டு சாப்பாடு தானே. வீட்டு சாப்பாடா? யார் வீட்டு சாப்பாடு? நம்ம வீட்டு சாப்பாடு தான். என்ன சொல்றீங்க? யார் கொடுத்தா? இரு காட்டுறேன். பாரு, தெரியுதா எத்தனை வெரைட்டிஸ். பாரு யார் வந்திருக்காங்க. ஹாய். பாவீங்களா, கவுத்துட்டீங்களே. அவங்க எதுக்கு லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க? யாரு கேட்டு எடுத்துட்டு வந்தாங்க? நான் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன் தெரியுமா? நீ ஏன் சமைச்ச? இவங்க எல்லாம் சமைச்சிருக்காங்கல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம? அவங்க உங்களுக்கு தான் செய்றாங்கன்னு எனக்கு தெரியாதே. உனக்கு என்னதான் தெரியும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா, நீங்க பெரிய இன்டெலிஜென்ட், கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்களும் உங்க மருமகள்களும் ஒரே மாதிரி ஒரே டிசைன்ல தான் இருக்கீங்க. அதுக்கு எடுக்கட்டும். நீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா? வர முடியாது. சாப்பாட்டுல கை வச்சுட்டு பாரு, பயங்கரமா பசிக்குது. உங்களுக்கு வேர்க்க விறுவிறுக்க சமைச்சிட்டு சாப்பிடாம காத்திருக்கேன். ஆனா நீங்க இப்படி என் கண் எதிரிலேயே சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவரக்கம் கிடையாதா? கிடையாது. அதனாலதான் உங்களை எல்லாரும் ஹிட்லர்னு சொல்றாங்க. நீயும் தானே சொல்றேன். ஆமா, சொல்லுவேன். ஹிட்லர் ஹிட்லர் ஹிட்லர். டேய், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்காத. வயிறு வலிக்கும் எனக்கு. யோ யோ ஹிட்லர். இந்த ஹாசினிக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருவேன். யோ ஹிட்லர், நீ இத சாப்பிடாம நான் எதுலயும் கை வைக்க மாட்டேன். நம்ம செஞ்ச சாப்பாடு ஏஜி சாப்பிடுறத பார்த்து ஹாசினி செம்ம கான்ல இருக்கா. இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனதும் கச்சேரி ஆரம்பம் தான். எப்படியோ 2 பேரும் பிரிஞ்சா சரி. அவ கூப்பிடும் போது லஞ்சுக்கு வேற போல. இந்த கேக் கறி என்ன பண்ணுவாளோ என்னமோ. ஷப்பா, பாத்திரம் எல்லாம் காலியா இருக்கு. கோத்துல எல்லாத்தையும் தின்னு தீத்துட்டாளா அவளே.
கோவப்படுறேம்மா. ஐயோ சார், உங்க மேல கோவப்பட முடியுமா? நீங்க என்ன சாதாரணமான ஆளா? இந்த வீட்டையே ஆள்ற ஹிட்லர் ஆச்சே. நீங்க ஒரு ரோபோ. மிஷன் கிட்ட போய் மனசை எதிர்பார்த்தது ஏன் தப்புதான். நான் ரோபோவா? ஆமா, சாப்பாடு சமைச்சு வச்சு ஆசையா கூப்பிட்டா என்ன பார்க்க வச்சுட்டு அவங்க கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டீங்க. அது ஒரு நல்ல மனுஷன் செய்வானா? ஏய், என்ன சொல்ற? அவங்க கொண்டு வந்தது சாப்பிடலன்னா அவங்க மனசு நோகாதா? ஆமா, திட்டம் போட்டு எனக்கு தெரியாம சாப்பாடு கொண்டு வந்தா அவங்க மனசு நோகுமா? அப்போ என் மனசு என்ன கல்லா? ஆனா உங்க மனசு இருக்கே, அது சுத்தமான அக்மா, கல்லு, மரக்கட்டை, இரும்பு. வாய்க்கு வந்த வடையில பேசாத. அன்னைக்கு நீ வீட்டை விட்டு போறப்போ உனக்காக நான் ஆசையா சமைச்சு பரிமாறினேன்ல, அப்ப என் மனசு என்ன மரக்கட்டையா கல்லா? நான் மனுஷனா தெரிஞ்சதுனால தானே நீ சாப்பிட்ட. இதுதான் இங்கதான் நீங்க வெறும் ஏஜே இல்ல ஹிட்லர்னு தெரிய வரீங்க. நீங்க ஃபீல் பண்ணா அது ஃபீல், நாங்க ஃபீல் பண்ணா அது பீலாவா? நீங்க சமைச்சு போட்டா அது நாங்க தலை வணங்கி ஏத்துக்கணும். அதையே நாங்க செஞ்சா நீங்க மனுஷியா கூட மதிக்க மாட்டீங்க. உன்கிட்ட போய் பேசின பாரு, என்னதான் சொல்லணும். எப்படியோ போ. ஹிட்லர்னு பேர் வச்சது கரெக்டா தான் இருக்கு. மூஞ்சி பாரு, எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு. இனிமே அந்த ஹிட்லர் கிட்ட பேச்சு என்ன ஆசை தீர திட்டிட்டியா? இப்ப என்ன உனக்கு? நீ சமைச்சதை நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? சாப்பிடுறேன். இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஏன்? உங்களுக்காக சமைச்சதெல்லாம் எடுத்து நான் பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டேன். ஏய் லூசா நீ, ஏன் இப்படி செஞ்ச? சர்ப்ரைஸ் மதியானம் தான், நைட் 8 மணிக்கெல்லாம் கிடையாது. போங்க, போய் உங்க மருமகங்க கிட்டயே வாங்கி சாப்பிடுங்க. போற மருமக எனக்காக வச்சிருப்பா. போங்க. எந்த மருமக சாப்பாடு வச்சிருக்கான்னு நானும் பாக்குறேன். ஜெயம்மாவோட மருமக எனக்காக வச்சிருப்பா. ஜெயம்மாவோட மருமகளா? யோ ஹிட்லர், அது நான் தானே. யோ ஹிட்லர். ஏய் யோ இரியா ஹிட்லர். நான் தான் சாப்பாடு இல்லன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு போறீங்க? இல்லன்னா விட்டுற வேண்டியதானே, எதுக்கு நான் தடுக்கிறேன்? அப்ப சாப்பாடு உள்ளதா இருக்கா? இல்ல விடு. விடு. யோ என்னைய பண்ற? நல்ல கட்டி போட்டுடு. யோ என்னைய பண்ற? கை எதுக்கு கட்டற? நீ இப்படிதான் ட்ரீட் பண்ண. யோ ஹிட்லர், அவுட் வெடியா. ஏய், பேசாம கிட. இல்லன்னா உன் வாயை கட்டி போட்டுற. வாயை கட்டுவியா? யோ ஹிட்லர், அவுட் வெடியா. யோ ஹிட்லர், நான் சமைச்ச சாப்பாட்டுல கை வச்சேனா அவ்வளவுதான், மரியாதை வெளிய வா. ஓ, அப்போ நீ சமைச்சது கிச்சன்ல தான் எங்கேயோ இருக்கு, தேடிட வேண்டியதா. யோ வந்து கட்டத அவுத்து விட்டுட்டு போயேயா. ஆஹா, கிடைச்சிருச்சு. ரோஷமான மனுஷனா இருந்தா இந்த சாப்பாட்டை தொடக்கூடாது நீங்க. அதான் நான் மனுஷனே இல்ல மரக்கட்டை அது இதுன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன? யோ ஹிட்லர், என்ன அவுத்துதான் விடயா. நான் சொல்றேன்ல, சாப்பாடு தொடாத. அதான் உன் ஃபுட் இல்ல நீயே சொல்லிட்டேல்ல, அதான் பிச்சைக்காரனுக்கு போட்டியா. நாட் பேட். இங்க மட்டும் தான் தெரியும்னு நினைச்சேன், ஆனா நல்லா சமைக்கிறிய. சரி, நீ சாப்பிட்டியா? உங்க அக்கறை தூக்கி குப்பையில போடுங்க, எனக்கு பசிக்கவே இல்ல. சும்மா வீம்புக்கு பேசாத. இந்த பாரு, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன், வா சாப்பிடு. நீங்க ஒன்னும் எனக்கு பிச்சை எல்லாம் போட தேவையில்ல. சரி, அப்புறம் உன் இஷ்டம். சிக்கன் நல்லா இருக்கும், நாட் பேட். நீயும் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற. உங்க ரெஸ்டாரண்ட்ல மனுஷன் வேலை பாப்பானா? சும்மா ஓர பேச.